எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் கமெண்ட் பாக்ஸில் வந்து பத்மாசனம் நல்லா ஈஸியாக எப்படி போடணும்னு சொல்லி கேட்குறாங்க. எல்லோரும் வந்து கொஞ்சம் லைட்டாக வார்ம் மாதிரி பத்மாசனம் எடுத்துகிட்டு வரணும். ஆரம்பத்திலே உடனே வராது. அதை நான் செஞ்சு பாருங்கள். 2 கால்கள் நல்ல கால் மடிச்சுட்டு ஃபுல்லாக ஒரு கால் ஃப்ரீயாக 1 2 3 4 5 6 7 8 9 10. நெக்ஸ்ட் அதே மாதிரி இந்த கால் 1. இந்த சைடு நல்லா ப்ரெஸ் பண்ணணும். இந்த கால் நல்லா வலிக்கணும். இதை வலிக்க உங்களுக்கு வந்து நரம்பு ஃப்ரீயாக ஆகும். அதுக்கப்புறமா இந்த கால் நல்லா பின்னாடி வச்சுக்கணும். இந்த கால் நல்லா இது பண்ணிட்டு பண்ணுங்க. 2 கைகளில் மொல்லமாக இது இந்த கால் வந்து நல்லா டவுன் பண்ணணும். ஈஸியாக நட்டு எலும்பு தசையில் கூட வளையும். இந்த மாதிரி பண்ண பாருங்கள். ஃபுல்லாக கீழே மேலே இடுப்பு கூட நல்லா ஃப்ரீயாக வாங்கப்பாகும். எல்லாருமே இது கம்பல்சரி பண்ணால் உங்களுக்கு இடுப்பு வலி கூட ஃப்ரீ ஆகும். அதே மாதிரி வலது பக்கம் இடது பக்கம் மாற்றி செய்யணும். சிம்பிள் பாருங்கள். இது வந்து எல்லாருமே மல்லமாக ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிப்பார். நீங்கள் வீடியோவை ஃபுல்லாக பார்க்கணும். பார்த்தா தான் உங்களுக்கு வந்து இந்த நுணுக்கங்கள் எல்லாமே தெரியும். பாருங்கள், ஃபுல்லாக வளையணும். பண்ண உங்களுக்கு வந்து இடுப்பு வலி, பிபி எல்லாமே வந்து கண்ட்ரோல் பண்ணும். 2 கால் வந்து அதே மாதிரி நல்லா பாடி வந்து பெண்ட் பண்ணணும். நீங்கள் பெட்டு மேலே பண்ணிக்கலாம். 2 கைகள் வந்து நல்லா இது பண்ணிவிட்டு பாருங்கள். ஃபுல்லாக பாடி வந்து உங்களால் முடிஞ்ச வரைக்கும் எல்லாருமே பண்ண உங்களுக்கு வந்து ஃப்ரீயாக பாருங்கள். நல்லா இது பண்ணிட்டு பின்னாடி பாடி நல்லா கொஞ்சம் தள்ளி ஸ்ட்ரைட்டாக வைக்கணும். இது பண்ணிவிட்டு வரைக்கும் ஃபுல்லாக முன்னாடி பின்னாடி வரணும். உங்களுக்கு எவ்வளோ வந்தால் அவ்வளோ வந்து பாடி வாங்கப்போம். இதை பிடிச்சிக்கிட்டு நெக்ஸ்ட் பாருங்கள். இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் பார்த்து முடிகிற வரைக்கும் பார்த்து கற்றுக்கங்க. அதே மாதிரி ஒரு கால் வச்சுட்டு 2 கைகள் வந்து லாக் பண்ணிட்டு கால் கொண்டுருக்கணும். இந்த மாதிரி சிங்கிளாக பண்ணால் உங்களுக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி ஃபுல்லாக நல்லா பிடிச்சிட்டு நிதானமாக அவசரப்படாத பண்ணணும். அதுக்கு வந்து நல்லா காற்று இழுத்துட்டு விட்டுட்டு பண்ணணும். இந்த மாதிரி எல்லாருமே வந்து வீட்டிலே தானவே இப்போது உங்களுக்கு ட்ரெயினில்னாலும் பண்ணலாம். நீங்கள் ஒரு 5க்கு 5 6க்கு 6 அந்த ஸ்கொயராக பார்த்துக்கிட்டு பண்ணலாம். 10க்கு 10 இருந்தாவே எல்லாமே பண்ணலாம். நெக்ஸ்ட்டு 6க்கு 4 இருந்தாவே பெட் மேலே பண்ணலாம். எல்லாமே பெட்டு மேலே இருந்தால் நல்லா உங்களுக்கு வந்து அந்த
மெத்துன்னு இருக்கும் கீழே, அதனால் நல்லா பண்ணலாம். அந்த ஹார்ஷாக இருக்காது, திரை மேலே படுத்த மாதிரி செய்கிற மாதிரி இருக்காதுங்க. நல்லா ஈஸியாக பண்ணலாம். பெட்டு மேலே வயசானவங்க கூட முதல்லமாக ப்ராக்டிஸ் பண்ணலாம். இந்த யோகா வந்து எல்லாருமே பண்ணலாம். இதுக்கு வயசு வந்து கிடையாது. உங்களுக்கு எவ்வளோக்கு எவ்வளோ முடியுமோ அவ்வளோக்கு எவ்வளோ நல்லா செஞ்சுக்கலாம். பாருங்கள், அதே மாதிரி கால்கள் இது பண்ணிக்கலாம். கைகள் நான் வந்து ஈஸி மெத்தட் சொல்கிறேன். நல்லா வச்சு இதுக்கு நல்லா பின்னாடி இது புஜங்காசனத்தில் வரும். இந்த மாதிரி செஞ்சால் புஜங்காசனம் ஈஸியாக வரும். அதே மாதிரி முன்னாடி இந்த கால்கள் விரிக்கணும், பின்னாடி வச்சுட்டு மொல்லமாக டவுன் ஆகணும். பாருங்க, இது வந்து மொல்லமாக பண்ணால் உங்களுக்கு ரிலாக்ஸாக பண்ணிவிட்டு மொல்லமாக எழுந்திரிச்சிட்டு க்ளோஸ் பண்ணிக்கிட்டு இது எல்லாருமே பண்ணுவீங்கன்னு சொல்லி நான் மனமார்ந்த வேண்டுகோள் வைக்கிறேன். ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.